என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியுமாக இன்றைய முத்து என்னும் இந்த சிறிய தியானத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு பரிபூரணங்களை கொடுக்கிறார். ஏன் இந்த பரிபூர்ணத்தை தரார்? பரிபூர்ண நன்மை, பரிபூர்ண ஆனந்தம், பரிபூர்ண சந்தோஷம், பரிபூர்ண கிருபை. நேற்று தினத்தில் தியானித்தோம். பரிபூர்ணமான ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். அந்த பரிபூர்ணங்களை எல்லாம் அவர்தான் நமக்கு கொடுக்க வேண்டும். அந்த பரிபூர்ணத்தை பெறுவதற்கு, அந்த பரிபூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்வதற்கு நாம் என்ன செய்வோம்? அந்த பரிபூர்ணத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெறுவதனாலே நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது? பரிபூர்ணத்தை அடைஞ்சதுனால நான் எப்படி வேணாலும் வாழ முடியுமா? பரிபூர்ண ஆசீர்வாதங்களை இந்த உலகத்திலேயே கர்த்தர் நமக்கு தருகிறார். நம்முடைய உள்ளான மனுஷன் பரிபூர்ணத்தை நோக்கி போகணும். அந்த மகிமையின் மேல் மகிமை அடைகிற அந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கும் தேவை. வேத புஸ்தகத்தில் ஒரு எச்சரிக்கையான ஒரு வார்த்தையையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9வது வசனம். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இங்கே ஆகூரின் நீதிமொழிகளில் நம்ம வாசிக்கிறோம், நான் பரிபூரணம் அடைவதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. பார்த்தீங்களா, எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு காரியம். சில நேரம் நம்ம பரிபூரணங்கள், அதாவது மோர் தென் எனஃப் அப்படின்ற நிலைமைக்கு வரும்போது நமக்கு அளவுக்கு மிஞ்சின நன்மைகள், அளவுக்கு மிஞ்சின ஆசீர்வாதங்கள் வரும்போது நம்ம கவனங்கள் எல்லாம் அதன் மேல் பதிக்கிறதுனால நமக்கு இப்போ எனக்கு யார் கொடுத்தா? கர்த்தரா? கர்த்தர் யார் அப்படின்னு பல நேரங்களில் நம்ம பேசிடுறோம், நினச்சிடுறோம். இப்படி வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் தேவன் இன்னைக்கு, நான் உனக்கு பரிபூர்ணத்தை தரேன், பரிபூரண நன்மைகளை தரேன், நீ பரிபூரணமான ஆசீர்வாதங்களை நீ பெறுவா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு வேதத்தில் நம்ம தியானித்தோம் இல்லையா? பிரியமானவர்களே, இந்த பரிபூரணங்கள் வரும் பொழுதெல்லாம் தேவனை நம்ம இழந்துடக்கூடாது. ஒரு மனுஷனை குறித்து லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அவன் பாருங்க, இளம் வயதிலேயே பதவி இருக்கிறது, அவனுக்கு பணம் இருக்கிறது, அதிக ஐஸ்வர்யவானாம். அப்போ பரிபூரணங்கள், உலக பிரகாரமான பரிபூரணங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் விற்று தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வாப்பா அப்படின்னு. உடனே அவனால் வர முடியல. என்ன காரணம் தெரியுமா? அவன் மனமெல்லாம் அந்த பரிபூரண ஆசீர்வாதங்கள் மேலேயே அவன் மனமெல்லாம் தங்கிருச்சு. அவனுடைய ஆத்மா உலகத்தோடு இருக்கிற அந்த ஆசீர்வாதங்களோடு பிணைக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு என்ன தெரியுமா? இயேசு கூட வேண்டான்னு இயேசுவை விட்டுட்டு அவன் ஆசீர்வாதத்துக்கு பின்னால் போயிட்டான். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பரிபூரணங்களுக்காக இயேசுவை பின்பற்றுறீங்களா? அது கொஞ்சம் சஃபிஷியண்ட்டாக வந்துருச்சு, அந்த ஆசீர்வாதம் ஓவர்ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இயேசுவை விட்டுருவோம். கவனமாக இருங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும். அதே நேரத்தில் நம்முடைய இருதயத்தை அதன் மேலே வைக்கக்கூடாது. அதனால தான் ஆண்டவராக இயேசு ஓமையை சொன்னார் இல்லையா? ஒரு மனுஷன் எல்லா ஆசீர்வாதங்களையும் வாங்கின உடனே, என் ஆத்மாவே உனக்காக அநேக நாட்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் இந்த களஞ்சியத்தெல்லாம் நான் பெருசாக்குவேன், நான் இன்னும் இடித்து பெரிதாக கட்டுவேன்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே படுக்கிறான். ஆண்டவர் சொல்கிறார், மதிக்கேடனே, உன் ஆத்மாவை அதன் மேலேயே வச்சிருக்கிற, உன் ஆத்மாவை நான் எடுத்துட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்றார். இங்கே ஆகூருடைய வார்த்தையை பாருங்களேன். நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து, என்னவா? கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கு. இன்னைக்கு ஆண்டவரே எவ்வளோ ஆசீர்வதித்தாலும் உண்மையாக இருப்பேன்னு உங்களால் தைரியமாக சொல்ல முடியுமா? ஒருவேளை பொருத்தனை பண்ணலாம், அப்படி சொல்லலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். உங்கள் ஆசீர்வாதங்கள் வந்ததினாலே அந்த ஆசீர்வாதத்தை தேடுறதுலையும் ஆசீர்வாதத்தை கவனம் செலுத்துறதுலையும் ஜெபத்தையோ வேத வாசிப்பையோ, உங்கள் வேலை, தொழில், ஆசீர்வாதங்கள் இதை விட 2ஆம் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டுருச்சா? அல்லது ஆசீர்வாதங்கள் பெருகினதுனால, அதிகமான ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிச்சதுனால, ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் சர்ச்சுக்கு கூட போக முடியாமல் பிஸ்னஸில் கவனம் செலுத்திட்டீங்களா? அல்லது வாரம் ஒரு நாள் ஆராதனைக்கு கூட நீங்கள் போகிறதுக்கு உங்களுடைய பிஸ்னஸோ மற்ற வேலைகளோ தடை செய்கிறதா? நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் உழைப்போம், ஆனால் தேவ பிரசன்னம், தேவ சமூகம் போது அதை 2வது இடத்துக்கு கொண்டு போயிட்டோமா? இதுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? தேவன் உங்களுக்கு கிருபையாய் கொடுத்த ஆசீர்வாதங்களை நீங்கள் முதன்மைப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அதை தான் இங்கே
அந்த ஆகூர் சொல்லுகிறார், நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து. கர்த்தர் யார்? இந்த கேள்வி கேட்கிறதுனுடைய அந்த செயல்தான் தேவனை விட்டுட்டு என்னுடைய ஆசீர்வாதங்களுக்காக ஓடுவது. தேவனை விட என் தொழிலையும் என் வேலைக்கும் என் படிப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது. ஒருவேளை சொல்லாமல் இருக்கலாம் கர்த்தர் யார் அப்படின்னு, ஆனால் வாழ்க்கையில் செயலில் காட்டுறோம் பார்த்தீங்களா, எவ்வளவு வேதனை பாருங்களேன். ஒரு மனுஷன் வார்த்தையில் ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதை விட செயலில் ஹர்ட் பண்ணுறது பயங்கரமான ஒரு வலியை ஏற்படுத்தும். யோசித்து பாருங்கள், தேவனை இது மாதிரி காயப்படுத்துகிறோமா? ஒருவேளை இன்னைக்கு பவுலை போல சொல்லுவோம், நான் குறைவுபட்டிருக்கவும் தெரியும், பரிபூர்ணம் அடையவும் தெரியும், நான் எல்லாவற்றிலும் போதிக்கப்பட்டிருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தின் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அதை சொல்லுகிறார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பிலிப்பியர் 4:12 இந்த வசனத்தை இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்க. நாம் இப்படி தான் வாழணும். பரிபூர்ண அடையவும் தெரியும், குறைவுபடவும் தெரியும். எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்மியமாக இருக்க கற்றுக்கொண்டேன்னு சொல்கிறார் இல்லையா? அதுக்கு முந்தின வசனத்தில் அப்படி ஒரு வாழ்க்கையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படி தான் எச்சரித்தார். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 11ஆம் 12ஆம் வசனத்தில், உனக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன், பரிபூர்ணத்தை தரேன், என்னைய மறந்துடாதன்னு சொல்கிறார். இந்த வசனத்தை நான் வாசித்துறேன். 11:12 உபாகமம் 6ல், நீ நிரப்பாத சகல நல்ல வஸ்துக்களாலும் நிரம்பிய வீடுகளையும், நீ வெட்டாமல் வெட்டப்பட்டிருக்கிற துறவுகளையும், நீ நடாத திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் அவர் உனக்கு கொடுப்பதினால் நீ சாப்பிட்டு திருப்தியாகும் போது, நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்காரு. எல்லாத்தையும் கொடுத்து பரிபூர்ணம் அடைஞ்சதுக்கப்புறம் கர்த்தர் யாரு அப்படின்னு மறுதலிக்கிறது, கர்த்தரை மறக்கிறது இல்லையா, தேவனை மனஸ்தாபப்பட வைக்கிறது, இதெல்லாம் ஆண்டவரே இவங்களுக்கெல்லாம் இதை ஏன் கொடுத்தனோ அப்படின்னு ஒரு நாளும் யோசிக்க வச்சிடக்கூடாது. அப்போ தான் சொல்லுவார், மதிக்கேடனே, உன் ஆத்மா இன்றைக்கு உன்னை விட்டு போனா உன்னுடையதெல்லாம் நீ சேர்த்து வைத்ததெல்லாம் யாருடையதாகும்னு சொல்லி கேட்டதுக்கு காரணம் அவரை மனஸ்தாபப்பட வச்சுட்ட கூட்டம். கர்த்தருடைய பிள்ளைகளே, மறுதளிச்சிடாதீங்க, மறந்துடாதீங்க, கர்த்தரை ஏண்டா கொடுத்தோன்னு மனஸ்தாபப்பட வச்சிடாதீங்க. எப்பவுமே ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் தாழ்மையாக உண்மையாக இருப்பேன்னு சொல்லி ஆண்டுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெற்றாலும் எங்களுக்குள்ள அந்த தாழ்மை, நன்றி உணர்வு, தேவனுக்கு நாங்கள் முதலிடத்தை கொடுக்கிற அந்த ஆண்டவரே ஒரு அனுபவம், ஆண்டவரே நாங்கள் எப்போதும் கர்த்தரை மாத்திரம் உயர்த்துகிற மகிமைப்படுத்துகிற அந்த நல்ல வாழ்க்கை, இவைகளை எங்களுக்கு தாரும். ஆண்டவரே ஒரு நாளும் உங்கள் விஷயத்தில் ஆண்டவரே நாங்கள் உங்களை துக்கப்படுத்திடவே கூடாது சுவாமி. நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த பரிபூர்ணத்தில் நாங்கள் உம்மை மாத்திரம் மகிமைப்படுத்தி உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.